விஜய் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணிட்டார். நேற்று வரைக்கும் அதிமுக ஒரு வாசலாக திறந்திருந்துச்சு, வாசல் ஒரு ஜன்னலாக திறந்திருந்துச்சு, எங்களை அவர் திட்டல இல்ல அப்படின்னா. நான் அதுக்குள்ளேயே முரண்படுறேன். அவர் ஏன் அவர்களை திட்டலைன்னா அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் சார். 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அந்த ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரையை நம்ம பார்த்தாலும் சரி, நரேந்திர மோடி அவர்களுடைய உரைகளை நம்ம பார்த்தாலும் சரி, அமித்ஷா வந்து பேசிய உரைகளை பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலுமே பாஜக அதிமுகவை திட்டிருக்க மாட்டாங்க, விமர்சனம் செஞ்சிருக்க மாட்டாங்க. திமுக மட்டும் தான் சொல்லுவாங்க. பதிலுக்கு இந்த அதிமுக என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல கூட பாஜகவை விமர்சனம் பண்ணல. விஜயும் அந்த அரசியலை தான் கையில் எடுக்கிறார். அதிமுக வந்து விசாரணைக்கு பயந்து இருக்காங்க, நான் எதுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா, அதிமுக இனிமேல் நிலைமை அவ்வளவுதானா நினைக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள், அந்த ரத்தத்தின் ரத்தங்கள், எம்ஜிஆரின் விசுவாசிகள், ஜெயலலிதா அவர்களோட விசுவாசிகள் இருக்கக்கூடியவர்களோட ஓட் பேங்க நம்ம ஏன் இழக்கணும்னு விஜய் நினைக்கிறார். அதனால அவர் அதிமுகவை திட்டமாட்டார். ஆனா அதிமுக என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளோட கூட்டணிக்கு வர்றதுனால அவர் விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு இந்த புரிதல்லையே தவறு இருக்கு அதிமுகவுக்கு.